ஐயநாதன் இப்போ 40க்கு 40 இடங்களை வென்றாலும் வெற்றி தான் கணக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை, ஷியாம் சொன்ன மாதிரி. ஆனாலும் நம்ம டீகோட் பண்ண வேண்டியிருக்கு. சதவீத மாற்றம் இருக்கா, கட்சிக்கு தேய்மானம் இருக்கா, வாக்கு வங்கி எங்கே போகுது, அதை தொடர்ந்து பேச வேண்டியிருக்குல்ல. 2019 திமுக அணி 53.8, ஆனால் இந்த முறை 46.94 அப்படின்றத இது திமுக அணிக்கான எச்சரிக்கையா பார்க்கலாமா, இல்லை வாக்குகள் கணக்கில் இப்படி தான் இருக்குமா? இருக்கலாம், ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம். ஏன் அப்படின்னம்னா இது ரொம்ப சிக்னிஃபிகண்டாக தெரியுது. 53க்கு 46க்கும் இடையே 7% ஓட்டு, அது ரொம்ப குறிப்பிடத்தக்க அளவிற்கான ஒரு சதவிகித வாக்குகள். எனவே நிச்சயமா ஒரு எதிர்ப்பு அல்லது ஒரு அதிருப்தி அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது ஏன் அப்படின்னம்னா அந்த 2019 கிடைச்ச அந்த வெற்றிக்கான வித்தியாசம் அப்படின்றது இப்போ இருந்ததை விட பன்மடங்கு அதிகம். பல தொகுதிகளில் நல்லா பார்க்கலாம், பல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துலலாம் ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி நிறைய தொகுதிகள் இருந்துச்சு, திண்டுக்கல் மாதிரியே மற்ற தொகுதிகள் இருந்தது. அப்படி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் வந்துட்டு அதெல்லாம் குறைஞ்சிருக்குது. அப்போ அதை ஒன்றும் நம்ம கவனிக்கிறது, சிக்னிஃபிகண்டாக கவனிக்கணும். அது எதனால் ஆச்சு அப்படின்றத அவங்க வந்துட்டு அதை அனலைஸ் பண்ணணும். ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி, சிறிய அளவிலான அதிருப்தி அப்படின்றத ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டுன்ற, இல்லாட்டி மாறாத. இப்போ இன்க்ரீஸ் ஆகணும், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகணும். ஓட்டு பர்சன்டேஜ் குறையும் போதும் கூட அவங்களுக்கான ஓட்டை தக்க வைக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் தான் திமுக அதிமுக ரெண்டுத்துக்குமே உண்டு. அதில் திமுக ஒரு வலிமையான கூட்டணி, அப்படியே தக்க வைத்துக் கொண்டு மறுபடியும் அதே நிலையிலே 24 இறங்குது. அப்படின்னு வரும்போது வந்துட்டு இந்த இது வருதுன்னா இது அதிருப்தி. இன்னொன்று கவனிக்க வேண்டியது, மக்கள் நீதி மையம் 2019 கிட்டத்தட்ட 6%, அந்த 6ஐயும் நம்ம இங்க சேர்க்க வேண்டியிருக்கு. அப்படின்னா அந்த 6 எங்க போச்சுன்ற கேள்வி இருக்கே. அப்ப மக்கள் நீதி மையம் வந்து எந்த பெனிஃபிட் இல்லையோ? மக்கள் நீதி மையம் 21லயே ரொம்ப பெரிய அளவுக்கு குறைஞ்சு போச்சு. ஒரு கட்சியினுடைய ஸ்டே அப்படின்றது இப்போ நாம் தமிழர் மாதிரி அது நிலைத்து நிற்கிற கட்சியா இருந்ததுன்னா அதனுடைய பர்சன்டேஜ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லையே அப்படி. அவங்களுடைய கட்சியினுடைய எல்லா விதமான நிர்வாகிகள் எல்லாருமே வெளில போயிட்டாங்க, கமலஹாசனை தவிர மற்ற எல்லாருமே அந்த 21 தேர்தலுக்கு பிறகு. எனவே அந்த கட்சியில் வந்துட்டு அவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் வரும்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை. ரெண்டாவது, கமலஹாசனுக்கு விழுந்த அந்த வாக்குகள் வந்துட்டு அது அப்படியே டார்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னோம்னா அது கட்டாயம் பாஜகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய தான் இருந்திருக்குது. ஏன்னா அவர் திமுக எதிர்ப்பை தான் கூர்மைப்படுத்தினார், அதிமுகவை விட அதிகமாக கூர்மைப்படுத்தினார். ரெண்டுத்தையும் பண்ணார். அப்போ அந்த வாக்குகள் பாஜகவுக்கு போயிருக்கலாம். சமூக சிந்தனையில் வாக்குகள் போவதில்லை, அதை நம்ம எப்போதும் மறக்கவும் கூடாது. ஸோ அதனால் அது ஒன்று போயிடுச்சு. இதில் அதிமுக இப்போது அண்ணன் ஷியாம் சொன்ன பல்வேறுபட்ட விடயங்களை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பொள்ளாச்சி, கோவை, நீலகிரி இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாமினன்ட் கட்சியாக இருக்கிறது வந்துட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சி ஒரு தொகுதியில் வந்துட்டு அதிமுகவை விட 2 மடங்கு ஓட்டு பெறுமா பாஜக? அது என்னால நம்ப முடியல. அது எப்படி நடந்தது, என்ன இந்த ஓட்டிங் பேட்டர்ன் புரிஞ்சுக்க? நீங்க வந்துட்டு மாறி இருக்கிறதா இருக்கிறீங்க, மாற்றப்பட்டு இருக்கிறதா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள எழுது. மாற்றப்பட்டு இருக்கிறதா அப்படின்னா 4,55,000 ஓட்டு அப்படின்றது வந்துட்டு நம்ப முடியாது. அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. அதிமுகன்ற ஒரு கட்சி அதனுடைய ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் அந்த மாவட்டத்தில் அந்த இடத்துல போய் ஒரு பாஜக வாங்குற ஓட்டில் ஒரு பாதி ஓட்டு தான் அதிமுக வாங்கி 3வது இடத்துக்கு போகுன்றது வந்துட்டு இயல்பாக தெரியலை. அப்போ என்ன நடந்தது? அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது எப்படி அப்படின்னு தெரியல. மாற்றப்பட்டிருக்குதுன்றது மட்டும் எனக்கு தெரியும், ஏன்னா நான் இவிஎம் பற்றி நல்லா தெரிஞ்சவன், அதனால சொல்கிறேன். அந்த விட்டக்குறை தொட்டக்குறையா அதை இவிஎம் விட போகிறது இல்லை நீங்கள் இனியும்? இல்லை. என்னைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு சிஸ்டத்தில் வந்துட்டு உங்களுக்கான அத்தாட்சி இல்லையோ, வெளிப்படைத்தன்மை இல்லையோ, அந்த சிஸ்டத்தின் மீது நீங்க உங்களுடைய ட்ரஸ்ட்டை வைக்க தேவையில்லை. இப்ப நீங்க அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல, அதை நீங்க ஏத்துக்கல. இப்ப வரேன், அதை எப்படி நான் சொல்றேன்னு கேட்டுங்க. அதிமுக பிளவுண்டு கிடக்குது. பிளவுண்டு கிடக்கிறது வந்துட்டு கட்சியினுடைய நிர்வாக அமைப்பு எல்லாம். ஆனா ஒரு இடத்துல அஇஅதிமுக போட்டியிடுது அப்படின்னும் போது அஇஅதிமுகவிற்கான ஓட்டு எல்லாமே அந்த அதிமுக ரெட்டையிலை நோக்கி தானே போகும். அது போச்சா? அது போவாது இருக்குமா? நான் பார்த்த வரைக்கும் அது அப்படிதான் போகும். ஆனால் இங்கே அது போகலை. அதுதான் சந்தேகத்திற்குரியது. நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்க? இதற்கு முன்பு என்ன சொன்னாங்க? அதிமுகவிற்குள் ஒரு சாஃப்ட் இந்துத்துவ வாக்கு வங்கி இருக்கு, அதுவும் மேற்கு மண்டலத்துல எல்லாம் அது இன்னும் வலுவா இருக்கு.
அது ஷிஃப்ட் ஆக போகுதுன்னப்ப நீங்க அதெல்லாம் மறுத்தீங்க. ஆமா. இதே வாதத்துல மறுத்தீங்க. இப்ப ஷிஃப்ட் ஆன பிறகு சந்தேகிக்கிறீங்க. இல்ல ஷிஃப்டே ஆகலன்ற நான் அதான் மாற்றப்பட்டிருக்கிறதான்ற வந்துட்டல நான். ஏன்னா இந்துத்வா அப்படின்றதோ அந்த மதவாத அப்படின்ற வாக்கு வங்கியோ வந்துட்டு தமிழ்நாட்டில் உருவாக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் சாமி கும்பிடுறவன் இருக்கான், எல்லாரும் என் நண்பன் மாதிரி தான். நாம் தமிழருக்கு எப்படி வாக்குகள் போகுது? இல்ல நாம் தமிழர் ஒரு மாற்று அரசியலுங்க. நாம் தமிழர் கட்சின்றது ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு கட்சி அது. ஸோ அதுக்கு உடனே ஓட்டு குறையவே குறையாது, இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போனோம். அதில் வேற வழியில் வேணா அதை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணி சின்னத்தை பிடிங்கி ஏதாவது வந்து பண்ணலாமே ஒழிய நாம் தமிழர் கட்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறத வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. அது எந்த கட்சியினுடைய எந்த விதமான இதனாலையும் அது பாதிக்கப்படாது. அது திமுக ஓட்டு யாரு நாம் தமிழருக்குன்னு போடுறானோ அது நாம் தமிழர் விட்டு வெறுத்தான்னா அவன் ஆஃப் ஆகக்கூடிய ஓட்டாக கூட இருப்பானே ஒழிய அவன் மற்ற ஒரு கட்சி. நீங்கள் வந்து பாஜக வாக்கு சதவீதம் 11.24 2019 3.7 அப்படின்றத நீங்க நம்பல, அது ஏத்துக்கல. அதை நான் எப்ப நம்புவேன் அப்படின்னம்னா மாற்றம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு த்ரோட் தமிழ்நாடு. ஏன்னா இங்க வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் சைக்காலஜி இருக்கும், அது த்ரோட் தமிழ்நாடு ஏற்படணும். அது அந்த மாதிரி ஏற்படலை. இங்கே இவர் 4,50,000 கொஞ்சம் தள்ளி போய் நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் ஓட்டு யாரு கேபி ராமலிங்கம். இது என்னது? இது ஏங்க ஒரு மாநில தலைமை திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றத்தை விரும்புறார், அவருக்கு வாக்குகள் வந்திருக்காதுன்றது எப்படி நீங்க சொல்றீங்க? அவர் என்ன மாற்றத்தை அவர் கொடுக்கறதுக்கு வந்துட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு நான் கேட்கிறேன். இப்போ பாஜக தானே அவரு, பாஜக மோடி 2 ஆஸ்பெக்ட் தானே அவங்க சொல்றது. அவருக்கு இவ்வளவு ஓட்டு விடுது அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ஓட்டாவது கேபி ராமலிங்கத்துக்கு விடணுமே. ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்க, நம்ம தொடர்ந்து அந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு. இப்போ இந்த நம்ம தொடர்ந்து பேசலாம்.